இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் என்பதே இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை மையப்படுத்தி தான் இன்னைக்கு களம் இருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் பத்தி ஒரு விவாத பொருளாவோ இந்த ஆட்சி நடக்கிறதாவோ மக்களுக்கு கவலை இல்லை. இந்த ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டிய ஆட்சி. அடுத்து எடப்பாடி பழனிசாமி தான் ஆட்சிக்கு வரணும்னு மக்கள் விரும்புறாங்க. ஸ்டாலின் எங்களுடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்பாருன்னா அவர் எதிர்கட்சியா இருந்தா கேட்பாரு. அவரை ஒரு சிறந்த எதிர்கட்சி தலைவராக தான் இருக்க முடியுமே தவிர ஆளுங்கட்சியா இருக்க முடியாது. அவர் எங்களுடைய பிரச்சனைகளை அவருக்கு காது கொடுத்து கேட்கணும்னா அவர் எதிர்கட்சி தலைவரை ஆக்கி காட்டுறேன்னு சொல்லி அவங்க சபதம் எடுத்து அவங்க பணியாற்றிட்டு இருக்காங்க. தாவேக அதிமுக தேடி வந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். அதுக்கு என்ன காரணம்னா கரூர் சம்பவம். ஆளுங்கட்சியா இருக்க திமுக அவங்க எப்படி ஒரு காலி பண்ணிடலாம் அல்லது அரசியல் அகற்றலாம், அப்புறப்படுத்திடலாம், அவரை பலகீனப்படுத்திடலாம், என்ன சொல்ல போனா அரசியல் அவரை விரட்டிடலான்ற முடிவுக்கு வந்துதான் கரூர்ல அந்த சம்பவம் நடத்தும் தான் நான் யூகிக்கிறேன். கரூர் சம்பவத்துல விஜய் அங்கிருந்து ஓடிட்டதுக்கு பிறகு இந்த செய்தி தெரிஞ்ச உடனே காலையில தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி களத்திறனார். அவர் போய் அங்க ஒரு குரல் கொடுத்ததுக்கு பிறகுதான் இதை அரசியலாக்காதீங்க, இவ்வளவு உயிர் பறி போயிருக்கு. அதிமுக தான் அங்க நின்னுது. இவங்க கட்சியோ அவங்க நிர்வாகிகளோ யாருமே இல்லை. நாங்க போய் அவங்க கூட்டத்துல போய் கொடி தூக்கல, அவங்க எங்க கூட்டத்துல கொடி தூக்கினாங்க. ஒரு மாசம் அவங்க கட்சி தலைவர்கள் தலைமறைவாயிட்டு இருந்த நேரத்துல அவங்க அதிமுக தான் அவங்களுக்கு கவசமா இருந்து காப்பாத்துச்சு. திமுக எதிர்ப்பாளரா அறிமுகப்படுத்திக்கிட்டு ஒரு நிலையில வர சொல்ல திடீர்னு அவர் சொல்ற கருத்து எல்லாம் சரின்னு சொல்லி நினைக்கக்கூடிய மனநிலைக்கு எதிர்ப்பாளர்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டு அவர் திடீர்னு ஒரு முடிவெடுக்க சொல்ல அது மாறுன்றது அது அரசு அந்த வியூக வகுப்பாளர்களுடைய எத்தனையோ திட்டங்கள்ல அது ஒன்று. அது ஆதவ அர்ஜுனா செய்யறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆதவ அர்ஜுனா தான் விஜய காங்கிரஸ் கட்சியோட சேர்றதுக்கு எத்தனை முயற்சியும் செஞ்சிட்டு இருக்காரு. செய்தி வந்த உடனே சட்டப்படி நான் சந்திப்பேன். அதுக்கப்புறம் சட்டநாதர் போய் சந்திச்சிருக்காரு நேத்து. சிறப்பு தரிசனம் எல்லாம் பண்ணி அபிஷேகம் எல்லாம் பண்ணி ஏதோ இது ஒன்னாரு. அதனால அதுதான் ஒரு சட்ட போராட்டமா நான் நினைக்கிறேன். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் ஆவடி குமார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு விஜய் சொல்லியிருக்காரு. அவர் அதிமுகவை என்னவா நினைக்கிறாரு, ஏன் அப்படி சொல்றாரு சார்? அவர் சரியா தான் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தமிழ்நாட்டில் 170க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் எழுச்சி பயணம் நடத்தி வாக்காளர்களை சந்திச்சிருக்காரு. ஒரு தொகுதிக்கு குறைஞ்சது ஒரு 20,000 30,000 வாக்காளர்கள் சந்திச்சு நேரடியாக அவங்க கிட்ட பேசி வாக்குகளை சேகரித்து வந்திருக்கிறார். இன்னும் தொடர்ந்து 234 தொகுதியிலும் அவருடைய பயணம் தொடரப்போகுது. இப்போ மழை நேரம்ன்றதுனால ஒரு இடைவெளி கிடைச்சிருக்கு. அதுக்குள்ள இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு வீதிகளில் மக்களை சந்திக்க முடியாத ஒரு நிலை இருக்குது. அதுக்கு ஒரு வழிகாட்டுநர்கள் உருவாக்குறதுக்கு இந்த அரசாங்கம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கு. அதெல்லாம் சரிப்படுத்திட்டதுக்கு பிறகு அவருடைய பயணம் தொடரும். அதனால் 170 பகுதி ஏறத்தாழ 4-3 பகுதி வாக்காளர்களை இன்றைக்கு சந்தித்திருக்கிறார். அதில் ஏற்பட்ட எழுச்சி என்பது இன்றைக்கு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிய வேண்டும், ஸ்டாலின் அரசு ஒழிக்கப்பட வேண்டும், எப்பொழுது தேர்தல் வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் ஆவார்ன்றது எந்த மாற்று கருத்தும் இல்லாமல் இன்னைக்கு இந்த ஆட்சியினுடைய உளவு நிறுவனங்கள், அவருடைய வியூக வகுப்பாளர்கள், அவருடைய அந்த சர்வே செய்கிற அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே அரசுக்கு தந்த தகவலை இன்றைக்கு 109 இடங்களில் அதிமுக வெற்றி பெறும்னு கொடுத்தது. அப்போ கடந்த காலங்களில் ஊடகங்கள்லேயும் சமூக ஊடகங்கள்லையும் செய்திகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதிலிருந்து இன்னைக்கு தவிர்க்க முடியாத எப்போ தேர்தல் வந்தாலும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமின்ற வந்ததுனால இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் என்பதே இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை மையப்படுத்தி தான் இன்னைக்கு களம் இருக்கு. அது எப்பவுமே ஒரு ஆட்சி, அந்த ஆட்சிக்கு எதிராக தான் அரசியல் இருக்கும். ஆனால் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலினை பற்றி ஒரு விவாத பொருளாவோ இந்த ஆட்சியினுடைய இந்த ஆட்சி நடக்கிறதாவோ மக்களுக்கு இந்த ஆட்சியை பற்றி கவலை இல்லை. இந்த ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டிய ஆட்சி, இந்த ஆட்சி எப்போ போகுன்ற நிலையில் அடுத்து எடப்பாடி பழனிசாமி தான் ஆட்சிக்கு வரணும்னு மக்கள் விரும்புகிறாங்க. அதனால் இன்னைக்கு இந்த 2026 தேர்தல் களம் என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆக்குகின்ற தேர்தல் களம் என்பதை இன்னைக்கு உணர்ந்திருக்கிற அரசியல்வாதி எல்லாமே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இன்னைக்கு தேர்தல்
நடவடிக்கை எடுத்து அவரை பலகீனப்படுத்தணுன்றதை தான் இன்னைக்கு திமுகவும் ஆளுங்கட்சியை தன்னுடைய அரசு இயந்திரங்களையும் தன்னுடைய அரசியல் சக்திகளையும் பயன்படுத்தி இன்னைக்கு அதிமுகவை பிளவுபடுத்தலாமா, பிரச்சனை உருவாக்கலாமான்னு இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் இன்னைக்கு அதிமுக ஆளுங்கட்சினா அடுத்த நிலையில இன்னைக்கு அதுக்கு ஆளுகின்ற கட்சியா இருக்க திமுக எதிர்கட்சியா வரும் இன்னைக்கு ஊடகங்களும் மற்றவங்களும் நினைக்க சொல்ல, இப்போ திமுக வராது நான் தான் வருவேன்னு சொல்லி விஜய் சொல்றாரு. அதனால திமுகவுக்கு அவருக்கும் போட்டி. அதனால யார் எதிர்கட்சியா வர்றதுன்றதுல போட்டி. இன்னைக்கு அரசு ஊழியர்கள்லாம் கூட அந்த எல்லாம் என்ன சொல்றாங்க, ஸ்டாலின் எங்களுடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்பாருன்னா அவர் எதிர்கட்சியா இருந்தா கேட்பாரு. அவரை ஒரு சிறந்த எதிர்கட்சி தலைவராக தான் இருக்க முடியுமே தவிர ஆளுங்கட்சியா இருக்க முடியாது. அவர் எங்களுடைய பிரச்சனைகளை அவருக்கு காது கொடுத்து கேட்கணும்னா அவர் எதிர்கட்சி தலைவரை ஆக்கி காட்டுறேன்னு சொல்லி அவங்க சபதம் எடுத்து அவங்க பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதனால இப்போ எதிர்கட்சி யார் வர்றதுன்றதான். எடப்பாடி பழனிசாமி விஜய் கூட்டணியை வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. ஏன் அது மாதிரி நினைக்கிறாரு? அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதற்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலிருந்து நாங்கள் தமிழ்நாட்டு அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகம் கருணாநிதி கட்சியாக குடும்ப கட்சியாக மாறினதுக்கு பிறகு அந்த கட்சி அரசிலிருந்து அகற்றப்பட வேண்டும், துடை தெரியப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய இலக்கு, எங்களுடைய லட்சியம். இதுதான் எங்கள் தலைவர்கள் எங்களுக்கு காட்டின வழி. அந்த வழியில் நாங்கள் பணியாற்றிட்டு அப்போ இந்த தேர்தலில் ஆட்சியிலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு அமைச்சிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி மூலமாக நாங்கள் ஆட்சியிலிருந்து இறக்கிடுவோம். திமுகவை நாங்கள் ஆட்சி பொறுப்பை பெற்றுடுவோம். ஆனால் அது எதிர்கட்சியாக கூட இருக்கக்கூடாது, அது ஒரு பலமான சக்தியாக தொடரக்கூடாது. தமிழ்நாட்டு அரசியல் களத்திலிருந்து அவங்கள அகற்றணும்னா அவங்க எதிர்கட்சியாக கூட வரக்கூடாது. அப்போ அதனால இந்த எதிர்ப்பு சக்திகள்லாம் ஒன்னா திரட்டி அவர்களை துப்புரவா அரசியலிருந்து வெளியேற்றணும், எதிர்கட்சியாக கூட வரவிடாமல் செய்யணும்னா நமக்கு சாதகமான அல்லது திமுக எதிர்ப்பான ஒரு சக்தியை அந்த இடத்துக்கு வரணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். அதனுடைய விளைவு 2011 தேர்தல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த தேர்தலில் முழுக்க திராவிட முன்னேற்ற கழகம் துடை தெரியப்பட்ட நிலையில் தேர்தல் சட்டமன்றத்திலிருந்து அகற்றப்பட்ட நிலையை பார்த்துருப்போம். அந்த நேரத்தில் அதிமுகவுடைய கூட்டில் சேர்ந்து போட்டியிட்ட தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவரானார். அப்படி ஒரு நிலையை உருவாக்கணுன்றது 26 எடப்பாடி பழனிசாமி அவருடைய முயற்சி. அந்த முயற்சிக்காக அவங்க தாவேக்காவோடு கூட்டணி இருந்தால் அந்த நிலையை உருவாக்க முடியும்னு அவர் நம்புறாரு. அதனால அடைச்சிருக்கலாம். அடைச்சா கூட அடைச்சதை விட இன்னைக்கு தாவேக்கா அதிமுக தேடி வந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். அதுக்கு என்ன காரணம்னா கரூர் சம்பவத்தில் விஜய் ஒரு சிறந்த நடிகர், மக்கள் செல்வாக்குள்ளவர், மக்களால் ஈர்ப்பு சக்தி, மக்களுடைய ஈர்ப்பு சக்தி அவருக்கு அதிகம் இருக்கு. அவரை பார்க்க மக்கள் விரும்புகிறாங்க. எல்லாமே உண்மை. அதில் எனக்கு எந்த ஐயமும் இல்லை. ஆனால் அது அரசியலாகுமா, வாக்கா மாறுமா, அதற்குரிய பக்குவம் அவருக்கு இருக்கா, அந்த முயற்சியில் அவர் இருக்காரான்றதுல 100% இல்லைன்றது தான் என்னுடைய பதில். என்னன்னா அவர் தன்னை ஒரு நடிகராக வெளிப்படுத்தவும் தன்னுடைய அந்த இமேஜ், அந்த பில்டப் தொடரணும்னு தான் அவர் விரும்புகிறாரே தவிர ஒரு எளிமையான மக்கள் தலைவராக தன்னை மாற்றிக்க அவர் விரும்பலை. அவர் எப்பவுமே இன்னைக்கு அவர் போகிற இடங்களில் ஒரு கூட்டத்தை சேர்த்து அந்த நேரத்தை கடத்தி, அந்த நேரத்தில் போனால் கூட்டம் குறைவாக இருக்கும், அது நிறைய பேர் வரணும், அவங்க காத்திருந்து இவருக்காக ஏங்குறாங்கன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கணும்னு சொல்கிற அந்த தொடர்ந்து அவருடைய வியூக வகுப்பாளர்கள் அல்லது அவருடைய வழிகாட்டுகின்ற அரசியல் வழிகாட்டுகின்றவர்கள்லாம் அவருக்கு வகுத்து கொடுக்குற அந்த இலக்கணப்படி அவர் செய்கிறாரு. அது அவருடைய நடிகர் தன்மையை மிகைப்படுத்துது அல்லது காப்பாத்துதுன்னு சொல்லாமே தவிர ஒரு அரசியல் தலைவராக அவரை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கல. அதனுடைய விளைவு அவர் மட்டும் இல்லாம அவரை நம்பி வருகின்ற இன்னைக்கு வந்துதான் அவங்க கட்சியில சேர்ந்ததா சொல்ற அத்தனை பேரும் இன்னும் ரசிகர்களா இருக்காங்களே தவிர அரசியல்வாதியா மாறல. எனவே அரசியல்வாதியா இல்லாதவர்களை வைத்துக்கொண்டு அவர் அரசியல் நடத்த முயற்சி பண்றாரு. அதுக்கு முன்னே இவர் அந்த அரசியல் தலைமை பதவிக்குரிய தகுதியோ அல்லது தலைவர்களுக்குரிய பயிற்சியோ, இன்னும் சொல்ல போனா அரசியல்வாதிக்குரிய அணுகுமுறையோ அவர்கிட்ட இல்லை. அப்ப என்ன ஆகுதுன்னா, நீங்க கரூர் சம்பவமே
இவர் வந்து ஒரு அரசியல்வாதியா கூட இன்னும் தன்னை முழுமையா ஈடுபடுத்திக் கொள்ளாததுனால தான், இவர் ஒரு நடிகராக இருந்ததுனால தான் இவர் திமுக இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்க திமுக அவங்க எப்படி இவரை காலி பண்ணிடலாம் அல்லது அரசியல் வந்து அகற்றலாம், அப்புறப்படுத்திடலாம், அவரை பலகீனப்படுத்திடலாம், என்ன சொல்ல போனா அரசியல்ல வந்து அவரை விரட்டிடலான்ற முடிவுக்கு வந்து தான் கரூர்ல அந்த சம்பவம் நடத்தும் தான் நான் யூகிக்கிறேன். இவரை வந்து அப்போ அதை எதிர்கொள்கின்ற இவருடைய கட்சியினுடைய பலமிழந்த தன்மை, அரசியல்ல வந்து எதையும் எதிர்கொள்கின்ற அந்த தீர்க்க தரிசனம் எதுவுமே அவருக்கு இல்லாததுனால இந்த 41 உயிர்கள் இன்றைக்கு பறிக்கப்பட்டிருக்கிறது, பறிபோய் இருக்கிறது. அந்த இன்னைக்கு இது வந்து ஒரு சாதாரண நிகழ்ச்சி தான் இருந்தாலும் 41 பேர் இன்னைக்கு உயிர் பலி வாங்கியிருக்கிறது அவருடைய அரசியல் நடவடிக்கை தான் காரணன்றதுல எந்த மாற்று கருத்து இருக்காது. அவருடைய அரசியல் நடவடிக்கை அந்த சம்பவத்தில் இவருக்கு என்ன பங்குன்றதுக்கு நான் சொல்ல வரல. இவருடைய இதை இன்னும் சரியா ஒரு அரசியல் கட்சியா அந்த சம்பவத்தில் அந்த கூட்டத்தை நடத்தி இருந்தா, ஒரு அரசியல் தலைவருக்குரிய பயிற்சியோடு முதிர்ச்சியோடு இவர் போய் அங்க போயிருந்தா இந்த சம்பவம் நிகழாம தடுத்திருக்கலாம். இவர் என்ன சொல்றாரு, போலீஸ் வந்து பாதுகாக்கலன்றாரு. ஒரு போலீஸை மட்டுமே நம்பி இன்னைக்கு பொதுக்கூட்டங்களை நடத்த முடியாது, மக்களை வந்து சேர்க்க முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற எடப்பாடியார் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு பயணம் செஞ்சிருக்காரு. இப்போ பயணம் செய்கின்ற போது இது போல பல பிரச்சனைகள், ஆள் இல்லாத ஆம்புலன்ஸை விட்டு எவ்வளவு குழப்பங்கள்லாம் பண்ணாங்க, அது இல்லாம வேற ரீதியான பிரச்சனைகள்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் எதிர்கொள்றோம்னா எங்களுக்கு கட்டமைப்பு இருக்கு, அங்கங்க ஒவ்வொரு ஊர்லயும் எங்களுடைய ஆட்கள் அவங்களுடைய சதிகளை முறியடிக்கின்ற அளவுக்கு வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறதுனால எங்ககிட்ட அவங்க வாழாட்டுறது இல்லை. அப்போ இவர்கிட்ட அந்த பயிற்சியும் பக்குவமும் அதுக்கேற்ற கட்டமைப்பும் இன்னும் சொல்ல போனா அதற்குரிய தொண்டர்களும் இல்லாதனால இவரை இலகுவா இவரை அரசியல்ல இருந்து இவரை அகற்றத்துக்காக 41 உயிரை அகற்றிட்டாங்க. இன்னைக்கு பறிபோச்சு. இப்போ இது இவருடைய அரசியல் அறியாமைன்னு நான் சொல்லுவேன். அவருடைய இன்னும் சொல்ல போனா அவருடைய சிறுபள்ளித்தனமான அரசியல் இன்னைக்கு அந்த உயிர் பலியை அங்க வாங்கியிருக்கு. நான் ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு அந்த ஒரு சம்பவம் நடக்கும்போது இவர் நடந்து கொண்ட முறை, அவர் சரியா வந்தாரா போலீஸ் சரியா நடந்ததான்றது வேற. இவர் அந்த சம்பவம் அங்க வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அல்லது உயிர் பலி வந்துருச்சுன்னா ஒரு யாரோ வந்து சொல்றாங்க அந்த மேடையில இருந்து, உடனே அடுத்த நிமிஷம் கூட்டத்தை நிறுத்திட்டு இவர் கிளம்பிடுறாரு. திருச்சி ஏர்போர்ட்லேயும் யாருக்கும் பதில் சொல்லல. அதுக்கு பிறகு சென்னைக்கு வந்தோம். அதுக்கு பிறகு ஒரு கொஞ்ச நாள் வரைக்கும் வாயை திறக்கல. அது ஆக ஒரு தலைவர், தமிழ்நாட்டையே வழிகாட்டுறன்னு சொல்றவர், தமிழ்நாட்டை வந்து ஆட்சி நடத்த போறேன்னு சொல்றவர், ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை வந்ததப்போ இவருடைய தொண்டர்கள்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு மேலேயே செருப்பு வீசுறாங்க, அப்போ ஒரு தொண்டர்கள் மேல தாக்குதல் நடத்துறாங்க அல்லது ஏதோ ஒரு அசம்பாவிதம் அங்க நடக்குது, அதனால ஒரு உயிர் பலி போச்சுன்னு உயிர் பலியாகிற சூழ்நிலை வந்துருச்சுன்னா இவர் தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு ஓடுற ஒருவரை எப்படி இது தலைவராக ஏத்துக்க முடியும்? ரெண்டாவது, அவருக்கு சொல்ற காரணம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கேவலமான காரணம். என்ன சொல்றாரு, போலீஸ் என்ன போயிட்டாங்கன்னா, ஒரு அரசியல் கட்சி போலீஸுக்கு உத்தரவை கேட்டு செய்யறது இருந்தா எதையுமே செய்ய முடியாது. ஒரு போராட்ட காலத்துல கூட போலீஸ வந்து அவங்க சொல்ற, அதாவது ஒரு பொது ஒழுங்குக்காக அவங்களுடைய சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கலாமே தவிர, உங்க தொண்டர்கள் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, செத்துக்கிட்டு இருக்காங்க, நீங்க போயிடுங்கன்னு சொன்னா போயிட்டேன்னு சொன்னா இது எப்படி ஒரு தலைவருக்குரிய தகுதியா இருக்கும்? அவங்களோட சேர்ந்து தான் செத்தாலும் பரவாயில்ல, என்னுடைய ஆட்கள் அடிக்காத, நான் வந்து களப்படி ஆகிறேன்னு சொல்றவன் தான் தலைவராக முடியும். ஆனா அவங்கள என்ன வேணா பண்ணிக்க, நான் போயிடுறேன், என்னை காப்பாத்தி அனுப்புன்னு சொல்லி போலீஸ் சொல்றாங்க, உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நீங்க போயிடுங்கன்னா போயிடுவீங்களா? அப்படியேப்பட்ட ஒரு தலைவராக இருக்க முடியுமா? ஆக ஒரு அரசியல் ஒரு நடிகருக்கு தான் அதை செய்வாங்க. நடிகர்கள் வந்து இங்க கூட்டம் கூட்டிட்டு உங்களால சமாளிக்க முடியல, நீங்க கேரவன்ல உட்காருங்க, இல்லை கிளம்புங்க அப்படின்னு சொன்னா நடிகர்கள் போயிடும். ஏன்னா அவங்களுக்கு வந்து பொதுமக்களுடைய தேவைகளை அவங்க நிறைவேற்ற வந்தவங்க இல்லை. அதனால ஆனா பொதுமக்களோட களத்துல இருக்கிற உங்களுடைய பிரச்சனையை நான் முன்வாங்கிட்டு நான் முன்ன நின்று போராடுறேன்னு சொல்றவர், ஒரு போராட்ட தளபதியா உருவாக வேண்டிய ஒரு எதிர்கட்சி சார்ந்தவர்
போலீஸ் சொன்னாங்க உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை போயிடுங்க நாங்க போயிட்டேன்னு சொல்றாருன்னா அவர் எப்படி தலைவராக இருக்க முடியும்? அதனால அவர் அரசியல் தலைவருக்குரிய பயிற்சி பெறவில்லை, அரசியல் கட்சியின் தலைவராக மாறவில்லை. அவருடைய தொண்டர்கள் ரசிகர்களாக இருக்கிறது மட்டும் இல்லை, இவர் தலைவராக மாறாம நடிகராக இருக்காருன்றதுதான் இன்னைக்கு யதார்த்தமான உண்மை. இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் அதனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாவேகா தொண்டர்கள் புளியார் சொல்லி போட்டாங்க, அவங்க கொடி காட்டினாங்க, அது வந்து ஒரு பிளஸ்ஸா எடுத்துக்கிட்டு பேசினாருன்றதுக்கு இன்னைக்கு ஊடகங்கள்ல அது ஒரு விவாத பொருளா மாற்றிக்கிட்டு நாங்க என்னவோ கூட்டணிக்கு எதிர்பார்த்து இருக்கிற மாதிரி அவங்க கிட்ட கூட்டணி போனதாக சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல என்ன காரணம்னா, அவங்க இன்னும் சொல்ல போனா அந்த கரூர் சம்பவத்துல விஜய் அங்கிருந்து ஓடிட்டதுக்கு பிறகு அந்த தலைவர்கள் எல்லாம் ஓடிட்டாங்க. இப்போ விஜய் தான் அவருடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அந்த புஷி ஆனந்த் தான், அவரு இல்லை, ஆதவர்ஜினால யாருமே இல்லை. அடுத்த கட்ட ஜான் ஆரோக்கியசாமியா அவரு இல்லை, யாருமே இல்லை. இப்போ இவங்க யாருமே இல்லாத நேரத்துல அங்க காலையில் அந்த செய்தி தெரிஞ்ச உடனே காலையில தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் களத்திறனார். அவர் போய் அங்க வந்து ஒரு குரல் கொடுத்ததுக்கு பிறகுதான் இதை அரசியலாக்காதீங்க, இவ்வளவு உயிர் பறி போயிருக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து போலீஸ் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, இந்த சம்பவத்துக்கு யார் காரணம், அதையெல்லாம் முதல்ல இவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் பிரஸ் மீட்டு கொடுத்தாரு. அதை எல்லாருமே வரவேற்றாங்க. அங்கே களத்தில் நின்று அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி இறந்தவங்க குடும்பத்தை எல்லாம் பார்த்து அங்கே எங்கள் முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் அங்கே இருந்து தொடர்ந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தார். அவங்க திமுக சைடில் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்கன்றதை விட அவங்க களத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு எதிராக அதிமுக தான் அங்கே நின்றுது. இவங்க கட்சியோ அவங்க நிர்வாகிகளோ யாருமே இல்லை. அப்போ அந்த தொண்டர்கள் அவங்க உணர்ந்தாங்க, திமுகவினுடைய தாக்குதல் அல்லது திமுகவினுடைய எதிர்ப்பின் விளைவாதான் இந்த சம்பவமே நடந்ததுன்னு தாவேகா தொண்டர்கள் ரசிகர்கள் நினைக்கிறாங்க. இதுக்கு வந்து காரணம் திமுகவும் இந்த போலீஸை வச்சுக்கிட்டு ஆட்சியை வச்சுக்கிட்டு இவங்க செஞ்சாங்க, இது வந்து திட்டமிட்டு செஞ்சாங்கன்னு சொல்லி செய்யப்பட்ட சதின்னு சொல்லி அந்த தாவேகா தொண்டர்கள் நினைக்கிற தொண்டர்கள் அவங்க வந்து அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கோ ஆதரவு தர்றதுக்கோ அவங்கள வந்து அனுசரணையா அணுகிறதுக்கோ அவங்களுடைய நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோ தாவேக்காவில் எந்த தலைவரும் இல்லை. அவங்களுக்கு ஆதரவா யாரும் அவங்கள முன்னெடுத்து செல்றதுக்கு அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லாத ஒரு களத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை செஞ்சுது. நாங்க கட்சிப்பாடு பார்க்காம இதை எல்லாம் செஞ்சதுனால அங்க வந்து அண்ணா அவங்களுக்கு இயல்பா எங்க கூட சேர்ந்து அவங்க தன்னை காப்பாத்திக்கிறது இந்த கட்சியை அவங்க உதவியா இருக்கிறாங்க, நமக்கு ஆபத்து நேரத்தில் உதவுறாங்க, ஆபத்து நேரத்தில் உதவுகின்றவர்கள் நண்பர்கள் சொல்லுவாங்க. அந்த வகையில இவங்க சரியான நண்பர்களா நமக்கு கிடைச்சிருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு இயல்பா ஏற்பட்ட ஒரு இணக்கம் பிணைப்பு, அதுதான் அந்த கொடி அவங்க எடுத்துக்கிட்டு இந்த காரணம். இரண்டாவது, இந்த தொண்டர்கள் என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, நம்முடைய தலைவர்கள் நம்மளை காப்பாத்துறதை விட இவங்களோட சேர்ந்து இருந்தா இவங்க நம்மளை காப்பாற்றுவாங்க, அவங்களுக்கு போதுமான அனுபவம் இல்லை, திமுகவினுடைய தாக்குதலை முறியடிக்கின்ற அல்லது அவங்க சூழ்ச்சியை எதிர்கொள்கின்ற மன வலிமையும் களத்தில் இருக்கின்ற போராடுகின்ற தன்மையும் தாவக தலைவர்கள்ட்ட இல்லாததுனால அவங்க அதிமுக தலைவர்களை நாட வேண்டிய நிலைக்கு வந்தாங்க. அதனால நமக்கு துன்ப நேரத்துல நம்ம நிராயுதபாணியா களத்துல வந்து யாருமே நம்ம கண்டுக்காத ஒரு சூழ்நிலையில நம்மளை கைப்பிடிச்சு இவங்க கூட்டிட்டு போறாங்க. அதனால இவங்க நம்ம கூட இருக்கணும்னு அவங்க இந்த தலைவர்கள் தான் இந்த கட்சியை மட்டும் இல்ல விஜயம் காப்பாத்தணும்னா அரசியல் ரீதியா திமுகவை வீழ்த்தணும்னா இவங்க பக்கத்துல நின்னா அவங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி அந்த கட்சி தொண்டர்கள் நினைச்சாங்க. அவங்க அதிமுக கூட்டத்துக்கு கொடி எடுத்துக்கிட்டு வந்தாங்க. அப்ப கூட அவங்க கட்சி கொடியை தான் எடுத்துட்டு வந்தாங்க. அவங்க நினைப்பு என்னன்னா இந்த கட்சி வளரணும். ஆனா அந்த கட்சி வளரணும்னா திமுகவினுடைய அழிப்பு முயற்சியிலிருந்து நம்மளை காப்பாற்றுகின்ற நம்மளை பாதுகாக்கின்ற சக்தியா பொதுச் செயலாளர் எடப்பாடியாரும்
அதிமுக இருக்குன்னு அவங்க நம்பினாங்க. அவங்க வந்து இணக்கமா எங்களோட பழகினாங்க. அதை தான் ஒரு பிள்ளையார் சொல்லி அவங்க வந்து எங்களை தேடி வராங்க. நாங்க அவங்கள தேடி போகல. ஆனா திமுக எங்க கிட்ட கொண்டு வந்து சேர்த்து விட்டுருக்கு. அதனால நாங்க இது வந்து எங்களுக்கு ஒரு வளர்ச்சின்னு சொல்லி அவர் சொன்னார். அதுதான். ரெண்டாவது இன்னொன்னு என்னன்னா, தாவேகாவுடைய தலைவர்கள், அது புஷ்ய ஆனந்தா இருந்தாலும் அல்லது அடுத்த கட்ட தலைவர்களா இருந்தாலும் ஆதவ அர்ஜுன் மேல அவங்க வழக்கே போடல. ஆனா அந்த வழக்கு போட்ட 2-3 பேர் எல்லாருமே சொன்னாங்க, எங்களுக்கு இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்க. அப்ப அங்க இருக்கிற தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க? ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அடுத்த கட்ட தலைவர்கள், இவங்க எல்லாமே எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னா அப்ப அந்த கூட்டத்துக்கு விஜய் தாடா வாடத்திலிருந்து குச்சிருவாரா? ஒரு கூட்டத்தை உருவாக்குறது எல்லாம் பண்றது கட்சியினுடைய அடுத்த கட்ட நிர்வாகிகள் தானே. இப்போ எடப்பாடி பழனிசாமி போய் அதே கரூர்ல பேசினாரு. அதே கரூர்ல போலீஸ் எங்களுக்கு அனுமதி தரலையே. அதே இடத்துல தானே பேசினாரு. போலீஸ் எங்களுக்கு அனுமதி தரலையே. நாங்க நீதிமன்றத்துக்கு போய் தானே அனுமதி வாங்கணும். டாக்டர் விஜயபாஸ்கர் அனுமதி காவல் நீதிமன்றத்துக்கு போய் தான் அந்த இடத்துக்கு அனுமதி வாங்கினாரு. அதே இடத்துல கூட்டத்தை நடத்திட்டு தான் வந்தோம். இன்னும் சொன்னா விஜய்க்கு நிறைய கூட்டம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. அது உண்மை இல்லை. விஜய்க்கு வந்து மாவட்டம் முழுக்க சேர்த்து ஒரு இடத்துல கூட்டம் நடத்தினாங்க. ஆனால் அதுக்கு 2 நாளைக்கு முன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டம் 3 இடத்துல அந்த மாவட்டத்தில் நடந்தது. ஒவ்வொரு தொகுதியிலும் நடந்தது. ஒவ்வொரு தொகுதியிலும் 20,000 30,000 பேர் இருந்தாங்க. ஆக 60,000 பேர் 50,000 பேரை சந்திச்சவர் எடப்பாடி பழனிசாமி. இவங்களுக்கு வந்து 27,000 தான் கணக்கு சொல்றாங்க. அதனால இவங்களை விட 2 மடங்கு கூட்டத்தை அந்த மாவட்டத்தில் அண்ணன் எடப்பாடியார் சந்திச்சு மக்களோட பேசிட்டு வந்திருக்காரு. அதனால எங்களுக்கு வந்து மக்கள் ஆதரவு இருக்கு, நாங்க பலமா இருக்கிறோம். அது எல்லாம் உண்மை. அவங்க தன்னடிச்சியா எங்களை நோக்கி வந்தவங்கள நாங்க வரவேற்றோம். அவங்க துன்பத்துல இருந்தாங்க. அவங்க எங்க பின்னால் நிற்பாங்களா, எங்களை வந்து ஏத்துக்கிட்டாங்களான்றத பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. ஒருத்தர் துன்பத்துல நிற்கிறாங்க, நிராயுதமான நிற்கிறாங்க, அவங்களை இன்னொருத்தர் அடிக்க வராங்க. அதனால அவங்க கிட்ட இருந்து காப்பாற்ற வேண்டிய ஒரு மனிதாபிமானத்துல அவங்க தாவேகா தொண்டர்களை நாங்க பாதுகாத்தோம். அதனால அந்த தொண்டர்கள் எங்களை தேடி வந்தாங்க. அதுதான தவிர நாங்க போய் அவங்க கூட்டத்துல போய் கொடி தூக்கல. அவங்க எங்க கூட்டத்துல வந்து கொடி தூக்கினாங்க. 1 மாசம் வந்து அவங்க கட்சி தலைவர்கள் தலைமறைவாயிட்டு இருந்த நேரத்துல அவங்க அதிமுக தான் அவங்களுக்கு கவசமா இருந்து காப்பாத்துச்சு. அதனால அதை சொன்னோம். அதனால அவங்க அப்ப கூட முதலமைச்சர் எங்க பொதுச் செயலாளர் எடப்பாடியார் மிக தெளிவா சொல்றாரு, அது என்ன கூட்டணியை பத்தி அவங்க தலைமை முடிவெடுக்கும். தொண்டர்கள் விரும்பி வராங்க, அதை தான் நாங்க சொன்னார். அதுதான் உண்மை. ஆதவ அர்ஜுனா வந்து திமுக வந்து ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறாரு. ஆனால் அதிமுக சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, திமுக ஜெயிக்கிறதுக்காக தான் ஆதவ அர்ஜுனா வந்து தாவேக்கால வேலை செய்யறன்ற மாதிரி சொல்லல. நீங்க ஆதவ அர்ஜுனாவை வந்து உங்களுக்கு எப்படி தெரியும்? அவரை எப்படி பார்ப்பீங்க? அவர் வந்து ஒரு அரசியல் வியூக வகுப்பாளர். இன்னும் சொல்ல போனா அவர் வந்து அந்த விளம்பரங்கள், எந்த விளம்பரம்னா அது நெகட்டிவ் தாட்ஸை உருவாக்குமா, பாசிட்டிவ் திங்கிங்கை கிரியேட் பண்ணுமான்றதுக்காக அவர் நெகட்டிவாக ஒரு செய்தியை போட்டு அதுலேருந்து பாசிட்டிவாக ரிசல்ட் எடுக்க முயற்சி பண்ணுற ஒரு வியூக வகுப்பாளராக பிரசாந்த் கிஷோர்லேருந்து அதுக்கு பிறகு சபரீசனோட சேர்ந்து அந்த பெண் நிறுவனத்தெல்லாம் உருவாக்குற காலத்துலேருந்து தொடர்ந்து ஒரு 10 வருஷம் 9 வருஷம் திமுகவுக்காக விவகாரப்பாளராக இருந்தார். அப்படி இருக்கிற ஒருத்தர் அவர் வந்து களப்போராளியோ இல்லை அரசியல் தொண்டர்களோட பழகியோ, அதை இன்னும் சொல்ல போனால் கீழே இருந்து மேலே போனவர் இல்லை, மேலேருந்து கீழே பார்த்தவர். அவருடைய வியூகம் வந்து சரியா தப்பான்றது இல்லை. இதை செஞ்சா, இந்த பிரச்சாரம் பண்ணா அதனுடைய எதிர் ரிசல்ட் இப்படி இருக்கும்னு சொல்லி யூகிச்சு அதை செயல்படுத்துறவர். அதனால திமுக எதிர்ப்பாளர்னு சொன்னா ஆதவ அர்ஜுனா எதிர்ப்பா பேசுறதுனாலேயே எல்லாம் எதிர்ப்பாளர்னு வந்து ஏத்துப்பாங்கன்னு அவர் சொன்னாருன்னா அவருடைய அரசியல் வியூகத்துல ஒண்ணு. நம்மளை வந்து ஒரு திமுக எதிர்ப்பாளரா அறிமுகப்படுத்திக்கிட்டு ஒரு நிலையில வர சொல்ல திடீர்னு அவர் சொல்ற கருத்து எல்லாம் சரின்னு சொல்லி நினைக்கக்கூடிய மனநிலைக்கு எதிர்ப்பாளர்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டு அவர் திடீர்னு ஒரு முடிவெடுக்க சொல்ல அது வந்து மாறுன்றது அது அந்த வியூக வகுப்பாளர்களுடைய எத்தனையோ திட்டங்கள்ல அது ஒன்று. அது வந்து ஆதவ அர்ஜுனா செய்யறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அது அவருடைய தொழிலே அதுதான், அவருடைய அந்த நிறுவனங்களுடைய இலக்கே அதுதான். அதனால அவர் அதுதானே செஞ்சாரு. இவர்
விடுதலை சிறுத்தைகளில் இருக்க சொல்ல என்ன பண்ணார்? விடுதலை சிறுத்தைகளில் தொல் திருமாவளவனோட இருக்க சொல்ல அவர் என்ன சொன்னார்? அந்த கட்சியிலேயே பிரச்சனை உருவாக்கி அந்த மற்ற ஏற்கனவே இருந்த சீனியர் லீடர்ஸ் எல்லாம் அவருடைய கருத்துக்கு மறுத்து ஒரு குழப்பெல்லாம் வந்து அவர் அங்கேருந்து வெளியேறினார். அதனால் இன்னைக்கு கூட இன்னைக்கு அவருடைய சதி திட்டத்தினுடைய விளைவாதான் இன்னைக்கு தாவேகா காப்பாற்றப்பட்டதாக விஜய் நினைக்கிறாரு. அவர் போய் இந்த வடக்கு போனார், அவர் டெல்லியில் போனார், யாரை பார்த்தாரு என்ன பார்த்தாருன்றதெல்லாம் வந்து விஜய்க்கு தெரியுமா தெரியாது, அது நமக்கு தெரியாது, தேவையில்லாது. அப்போ அந்த ரிசல்ட் வந்து இன்னைக்கு விஜய்க்கு ஒரு ஆறுதலை தந்திருக்கா அல்லது அவருக்கு வந்து அவருடைய பின்னடைவிலிருந்து ஒரு மீட்சியை தரும்னு அதை நம்புறாரு. உச்சநீதிமன்றத்தில் அந்த சிபிஐ விசாரணை கேட்டு அந்த வழக்கெல்லாம் வந்ததுனால இவர் ஒரு சிறந்த தலைவர்னு சொல்லி விஜய் நம்புறாரு. ஏற்கனவே அந்த புஷி ஆனந்தை விட இன்னைக்கு யாதவ் அர்ஜுனா தான் அந்த கட்சியை வழி நடத்துறதா ஒரு தோற்றம் இன்னைக்கு உருவாகியிருக்கு. அதனால விஜயம் அவர் அதிகமாக அனுமதிக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அது நமக்கு தேவையில்லை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன், என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்ட அல்லது கேள்விப்பட்ட அல்லது நாம் உணர்ந்த செய்திகள் வழியாக சொன்னோன்னா, அந்த கட்சியில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு திசையில் வச்சுருக்காங்க. இன்னைக்கு வந்து அங்கே யாரும் பெரிய அரசியல் தலைவர்கள் அந்த கட்சியில் போய் சேரலை. எல்லாமே வந்து வியூக வகுப்பாளர்கள், சமூக வலைதளங்களில் போராடுகின்ற போராளிகள் தான். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒருத்தர் போய் தினகரனோட பேசுகிறாருன்னு ஒரு செய்தி வருது, ஒருத்தர் போய் திமுகவோட பேசுகிறாருன்னு வருது, ஒருத்தர் வந்து காங்கிரஸோட பேசுகிறாருன்னு வருது. இப்படி அதை நான் பேரை கூட சொல்லுவேன். அது மாதிரி ஒருத்தர் அதிமுகவோட பேசினார். நான் தெளிவாக சொல்கிறேன், அதிமுகவோட பேசினார். ஆனால் இவங்க வந்து ஒரு 5 பேரை வச்சுக்கிட்டு 5 பேரை ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு கட்சியோட பேச வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது அவர் விஜய்க்கு தெரிஞ்சு செய்கிறாரா இல்லை இவங்களா ஒவ்வொருத்தரை பாதுகாப்பு தேடி செய்கிறாங்களான்னு தெரியல. இப்போ என்ன ஆகுதுன்னா, என்னுடைய அனுபவத்தில் நான் என்னுடைய அரசியலில் நான் கணிக்கிறதுன்னா, ஆதவ அர்ஜுனா தான் விஜயை காங்கிரஸ் கட்சியோட சேர்றதுக்கு எத்தனை முயற்சியும் செஞ்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஜான் ஆரோக்கியசாமியா அந்த அவர் வந்து சிறுபான்மை மக்கள் வாக்கு அவர் கையில் இருக்கிறதுனால அவருமே திமுக வர சிறுபான்மை மக்கள் வாக்குகளை விஜய்க்கு கொண்டு வர்றதுக்கு அவர் வந்து காங்கிரஸினுடைய ஆதரவாளராக அதை செஞ்சிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. இப்படி அதுபோல் ஒருத்தர் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட பேசிக்கிட்டு இருக்காருன்றாங்க. ஆதவ அர்ஜுனாவே வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக கொண்டு போவார்ன்றாங்க. இதனால இது எல்லாமே ஒவ்வொருத்தரும் அது மாதிரி அதிமுகவோட ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காருன்றாங்க. இது எல்லாமே ஒவ்வொருத்தரும் பேசுகிறாங்க. ஆனால் அது யார் பேசுகிறாங்கன்றது வெளியே தெரியுதே தவிர அவங்க முடிவெடுக்கிற அதிகாரம் பெற்றவர்களா அல்லது அவங்க பேசுறது தான் முடிவாகுமான்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அதனால இது நான் முதல்ல சொன்னது மாதிரி விஜய் தன்னை ஒரு தலைவராகவே இன்னும் நிலைப்படுத்தாத ஒரு நிலையில் அவருடைய கவனக்குறைவு அல்லது அவருடைய சரியான பொறுப்பின்மையை பயன்படுத்தி அவர் கூட இருக்கிற அத்தனை பேரும் இன்னைக்கு தலைவர்களாக தன்னை ஒவ்வொரு கட்சியோட தலைவர் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் தோணுது. அதனால் இன்றைக்கு விஜய் இந்த நம்பி இன்னைக்கு ரசிகர்கள் இருக்காங்க. அந்த ரசிகர்கள் இன்னும் அரசியல் மயப்படுத்தப்படவில்லை. அவர்கள் வாக்காளர்களாகவோ அல்லது வாக்கு செலுத்துபவர்களாகவோ அல்லது வாக்கு கேட்பவர்களாகவோ இன்னும் உருவாக்கப்படலை. அவங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துறதுலேயே 41 பேரை பலி கொடுக்குற ஒரு நிலையில் இருக்கிறவங்க நாளைக்கு வேட்பாளர்களை போட சொல்ல வேட்பாளர்கள் போய் நாமினேஷன் கொடுத்துட்டு தேர்தலில் போட்டியிடக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு பயிற்சி கிடைக்குமா, அவங்க முயற்சி வெற்றி பெறுமானலாம் தெரியாது. அதனால் இவங்க சமூக ஊடகங்களில் உட்காந்துக்கிட்டு எது வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் அரசியல் களம் வேற, சமூக ஊடகங்களில் களமாடுறது வேற. அவங்க கூட இருக்க அத்தனை பேருக்கும் யாருக்குமே வந்து மக்கள் களத்தில் போராடுகின்ற எதிர்க்கின்ற அல்லது மக்கள் களத்தில் நிற்கின்ற அரசியல்வாதிகள் இல்லை. அவங்க வந்து சமூக ஊடகங்களில் இன்னைக்கு மீம்ஸ் போடுற கிரியேட்டர்ஸு. அதனால் அவங்கள நம்பிக்கிட்டு ஆட்சி முதலமைச்சர் ஆயிடுவான்னா அவர் சோஷியல் மீடியாவில் ஆகலாம், இன்னும் சொல்ல போனால் அவருடைய சினிமா துறையில் ஆகலாம். ஆனால் களத்தில் ஆக முடியாது.
அவர் நம்பி வந்த தொண்டர்கள் திமுக கிட்ட போய் சிக்காம அவங்க திமுகவினுடைய அடக்குமுறையில் போய் அவங்க பலியாகாமல் இருக்கணும்னா அதிமுகவோட இருக்கிறது அவங்களுக்கு பாதுகாப்புன்னு அந்த தொண்டர்கள் நினைக்கிறாங்க. அதை நாங்கள் வழிமுறைஞ்சோம். அவ்வளோ. கோவை மாணவி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டாங்க சார். குற்றவாளிகளை வந்து தமிழ்நாடு அரசு விரைந்து கைது செய்தாங்க. இதை குறித்து என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை, நீங்கள் சொல்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. குற்றவாளிகளை விரைந்து கைது செய்தாங்க. நீங்கள் அது எவ்வளோ விரைவுன்றதுக்கு என்ன இலக்குன்றது எனக்கு தெரியல. ரெண்டாவது, அவங்க குற்றவாளிகள் என்பதை நம்ம உறுதி செய்கிறோன்றது இல்லை. போலீஸ் எப்படி அதை சுட்டு பிடிக்கிற அளவுக்கு உறுதி செஞ்சாங்கன்னு தெரியல. இப்போது ஒரு இந்த வகையான குற்றங்கள் செய்வாங்க. ஒரு என்ன அந்த சம்பவம் நடந்தது, அங்கே ஏதாவது ஒரு சிசிடிவி கேமரா ஆதாரம் கிடைச்சிது, அல்லது யாரோ வந்து நேரில் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் இவர் தான் சொன்னாங்க, அதை போய் அவரை தேடி போக சொல்ல அவர் ஓடினார், சுட்டோன்னு சொல்லலாம். எதுவுமே இல்லாமல் சுட்டிருக்காங்க. அதனால் இதை வந்து எந்த வகையில் எனக்கு அவங்க குற்றவாளி, நான் அவங்க வந்து ஆதரவாக பேசுகிறேன்னு இல்லை. ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து நம்ம நினச்சா யாரை வேணால் குற்றவாளின்னு சொல்லிட முடியாது. அதுக்காக குற்றவாளின்னு சொல்லிட்டு நம்ம சுட்டு பிடிக்கிறதெல்லாம் வந்து அவங்கள ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்து இவங்களை கன்ஃபார்ம் பண்ணி ஒரு அவங்க தான் அக்யூஸ்ட்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க தப்பி போனாங்க சுட்டன்னு சொன்னால் கூட ஓரளவுக்கு ஜனநாயகத்தில் இருக்கும். ஆனால் இவங்க எதுவுமே இல்லாமல் சுட்டுட்டு பிடிச்சன்றாங்க. அதுக்கு முன்னால் அதுக்கு பிறகு நினைக்கிறேன் அவங்க வந்து அந்த இது அணிவகுப்பு நடத்தி இது பார்த்துருக்காங்க. அதுலேயே யாரையும் அவங்க சரியாக ஐடென்டிஃபை பண்ணதா தெரியலை. அதனால் இது எல்லாமே இந்த கையாளாகாத அரசு காவல்துறையை வந்து முடமாக்கி வச்சுருக்கிறதுக்கு மட்டும் இல்லை, இந்த மக்களுடைய எழுச்சி இன்றைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சேன்னு மக்கள் கேள்வி கேட்குறாங்க. ஊடகங்கள் விவாத பொருளை ஊடகங்கள்னு சொல்கிறது நான் சமூக ஊடகங்களை சொல்கிறேன். சமூக ஊடகங்கள்லாம் இது வந்து ஒரு மிகப்பெரிய வைரலாக போயிட்டுருக்கு. அதனால் இந்த அரசுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் வந்துடுது. அதனால் யாரையோ சுட்டோம் பிடிச்சோம் அப்படின்னு ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்களோன்னு இன்னைக்கு சிலர் சொல்கிறதுல உண்மை இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இவங்க வந்து குற்றவாளின்றதை ஃபிக்ஸ் பண்ணாமல் ஒருத்தர் குற்றவாளி சுட்டுறது வந்து எனக்கு எப்படி தெரியல. சார், கடைசியாக ஒரு கேள்வி. கேஎன் நேருவோட ஊழல் வந்து பேசாமே இப்போ அப்படியே அமுக்கிட்டாங்க, ஏன் சார்? இல்லை, அவர் பேசாமல் அமுக்கிட்டாங்கன்னா அவர் பாவம் நேற்றைக்கு கூட சிக்கல் போய் சட்டநாதீஸ்வரர் கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இருக்கார். அதனால் அதுதான் சட்டப்படி நடவடிக்கை. அவர் அன்றைக்கே சொன்னார், அந்த செய்தி வந்த உடனே சட்டப்படி நான் சந்திப்பேன்னார். அதுக்கப்புறம் சட்டநாதரை போய் சந்திச்சிருக்காரு நேற்று. போய் சிறப்பு தரிசனம்லாம் பண்ணி அபிஷேகம்லாம் பண்ணி ஏதோ இது ஒன்றாரு. அதனால் அதுதான் ஒரு சட்ட போராட்டமாக நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, அமைதியாக இருக்காங்கன்னா அந்த புகார் வாங்கின டிஜிபி அமைதியாக இருக்குன்னு சொல்லுவார். இவர் நானே போய் என்ன வந்து விசாரிங்கன்னு சொல்லுவாரா? அவருடைய அமைதின்றது அவர் எல்லாத்தையும் எங்கள் ஆட்சியில் எங்கள் போலீஸ் ஏன் மேலே விசாரணை பண்ணுமான்னு புகார் பதிவு பண்ணுமா? என்ன நினச்சிட்ருங்க? இது வந்து திராவிட மாடல் ஆட்சி, பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ஆட்சியில் என் மேலே புகார் கொடுத்தீங்கன்னா அது இடி கொடுத்தாருன்னா யார் கொடுத்தாருன்னா நாங்கள் எப்படி பதிவு பண்ணுவோம், நாங்கள் யார் அப்படின்னு ஒரு தைரியத்தை இருப்பாருன்னு நினைக்கிறேன். பல்வேறு கருத்துக்களை எங்களுக்கு பகிர்ந்தமைக்க நன்றி சார். நன்றிங்க.